ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு வித்தியாசமான ஒரு மீன் குழம்பு வைக்கிறத உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி சாலை மீன் வந்து இந்த மாடல் கறி சாலை மீனில் வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். 1/4 கிலோ மீன் வாங்கினது. மீனை வாங்கி நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த கறிக்கு தேவையான புளியை வந்து இதில் பிணைஞ்சு ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, இவ்வளோ இந்த புளி கூட போட்டு நம்ம தேவையான உப்பு, கறிக்குள்ள உப்பையும் போட்டு நம்ம இப்போ இந்த புளி தண்ணியில் இந்த மசாலா எல்லாமே போட்டு மீன் கூட நல்லா அழகாக கிரேவியாக மாதிரி நல்லா கலக்கி அதை ஒரு இடத்துல நம்ம ஒதுக்கி வச்சுக்கிடலாம். இப்போமே இந்த கறிக்கு தேவையான என்னென்ன பொருள்லாம் உண்டோ அதெல்லாமே வெட்டி எடுத்து நம்ம ரெடி பண்ணதுனையும் அந்த மீன் வந்து உப்பு புளி உரப்பு எல்லாத்துலேயும் நல்லா ஊறி அழகாட்டு இருக்கும். இப்போ வந்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன், அதை வந்து தோலெல்லாம் நீக்கி பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கு, ஒரு கையளவு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு பெரிய பூண்டில் ஒரு பூண்டு உளித்து அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கு. தாளிசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காய்கறி அதுக்கு மீன் குழம்புக்கு போட காய்கறியுமே ஒரு 2 கத்திரிக்காய் ஒரு தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மண்சட்டியில் வைக்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. இந்த குழம்பு மண்சட்டியில் வைக்கிறதே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொட்டின பிறகு நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்ச அவ்வளோ காயும் ஒன்று போல் சேர்த்து போட்டுக்கிடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். அது வெந்துகிட்டே இருக்கும்போது அடுத்து நம்ம வச்சுருந்த அந்த காய்கறியை வெட்டி ரெடி பண்ணிக்கிடலாம். ஏன்னா கத்திரிக்காய் வந்து முதல்ல வெட்டி வச்சா கருத்துரும். கத்திரிக்காயும் தக்காளியும் வெட்டி வச்சாச்சு. கத்திரிக்காய் நீல வாட்டில் வெட்டி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த கறிக்கு நல்லா அழகாட்டு குழஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்து ஆல்ரெடி வெங்காயம் பூண்டெல்லாம் வெந்தனால இப்போ கத்திரிக்காயும் தக்காளியையும் அதில் போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கறிக்கு தேவையான தேங்காய் பால், இன்றைக்கி தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறோம், தேங்காய் வந்து ஊற்ற போகிறதில்ல. இப்போ வந்து காய் எல்லாமே நல்லா வதங்கிட்டு உப்பு ஒன்றும் போடாண்டா, ஏன்னா நம்ம மீனில் உப்பு போட்டிருக்கனால இது வந்து டக்குன்னு வதங்கிடும் இந்த மெத்தேடில் போடும்போது. இப்போ அதெல்லாம் கூட்டி வச்சுருக்க அந்த மீன் குழம்ப வந்து இந்த மீனோடு சேர்த்து நம்ம இந்த வதங்கின காய்கறியோடு போட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமா வந்து தண்ணிக்கு பதிலாட்டு வந்து தேங்காய் பால் கொஞ்சம் புளிஞ்சு வச்சுருக்கு. அந்த பாலையுமே அந்த மசாலாவோடு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தேவையான எடுத்துக்கிடலாம். கட்டி பால். இனிமேல் உங்களுக்கு வந்து தண்ணி வேணால் நம்ம வந்து குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த மீன் குழம்பு நல்லா இருக்காது. கொஞ்சம் கட்டி மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தேங்காய் பால் எல்லாம் சேரனால அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். எல்லாத்தையும் ஊற்றி ஒரு கிண்டி நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். அது நல்லா கொதித்து வரும்போது உப்பு புளி எல்லாமே இந்த குழம்போடு செட் ஆகி காய்கறியோடு நல்லா செட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாகிட்ருக்கும். இது வந்து சோத்துக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி சப்பாத்தி இந்த மாடல் கறிக்குமே நல்லாயிருக்கும். வயிற்றில் வந்து இந்த கேஸ் ட்ரபிள் பிரச்சனை, சூடு இந்த மாதிரி இதெல்லாமே நல்லா கேட்கும். இந்த மாடல் மீன் குழம்பு சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு.